சாட்டர்டே ஈவினிங் மினி விலாக். ஈவினிங் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அம்மா சூடாக டீ போட்டு கொடுத்தாங்க. அதையும் ஒரு கல்ப் அடிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போதே புட்டு விற்றுட்டு போனாங்க. அந்த புட்டையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. நாடகம் போட்டாங்க. சீரியல் பார்த்து முடிச்சுட்டு பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க. பாப்பாவை ஃபீட் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கும் போதே அவங்க அப்பா வந்துட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்ததுமே பாப்பாவை தான் பார்க்கணும். பாப்பாவை பார்த்தாச்சு, பாப்பா கூட விளையாடியாச்சு. அப்புறம் என்ன, மறுபடியும் பாப்பா மேடம் தூங்க போயிட்டாங்க. நாங்கள் நைட்டுக்கு என்ன வாங்கலான்னு சொல்லிவிட்டு கூடையை எடுத்துகிட்டு கடைக்கு கிளம்பியாச்சு. ஷாப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் செருப்பெல்லாம் மாட்டிட்டு ஜாலியாக அப்படியே ஒரு வாக் போட்டுட்டு அப்படியே கிளம்பணும். பாப்பாவை அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு நேராக அப்படியே கை பிடிச்சிட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு பஜார் வந்தாச்சு. சரி என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சிக்கன் வாங்கலாம், ஃப்ரைட் ரைஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயாச்சு. ஆர்டர் கொடுத்தாச்சு. எங்கள் ஆர்டரும் வந்த உடனே நாங்கள் அதை வாங்கிட்டு பில் பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வாங்கி வச்சது தான். அதுக்கப்புறம் 2 பேரும் மறுபடியும் பொடி நடியாக போட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு பேக்கரி கூட்டிகிட்டு போனாங்க. அம்மாவுக்கு பட்டர் பிஸ்கெட் வாங்கணும். 2 ஆவின் கடையில் வாங்கிட்டு பனானா வாங்கலான்னு ஷாப்புக்கு போனால் அங்கே இவங்க கேட்ட பனானாவே கிடையாது. சரின்னு இன்னொரு ஷாப் தேடி போனோம். இன்னொரு ஷாப் அங்கே கிடச்சிதா. சரி அங்கே போய் பார்த்தா அங்கே பனானா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அங்கே பனானாவை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வர வழியில் விநாயகர் சதுர்த்தியோட வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மேடம் இன்னும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. சரி பாப்பா தூங்கட்டும், நம்ம சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்ததெல்லாம் வச்சு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாருமே சாப்பிட்டோம். அம்மா சப்பாத்தி கேட்டாங்க. சரி அப்புறம் வெளியே வந்தால் மழை. சார் என்ன கட்டில் போட்டுட்டு ஜம்முன்னு படுத்தாச்சு. ஓகே பாய்.